ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருக்குது பார்த்தீங்களா. இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இதை நம்ம பார்த்தோன்னா ஷார்ட்டாக சொல்லுவோம், ஐடிசின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது எந்த சாப்டர் எந்த சப்ஜெக்ட்லேருந்து பார்க்க போகிறோன்னா ஜிஎஸ்டியில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஜிஎஸ்டியில் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த இதில் நான் என்னென்னலாம் பார்க்க போகிறேன்னு ஃபஸ்ட்டு ப்ரீஃபாக சொல்கிறேன். டோட்டலாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டோட கம்ப்ளீட் ப்ரொவிஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ப்ரொவிஷன்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஐசிஐ புக்கில் இருக்கிற சம்ஸ் பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியில் ஐடிசி இந்த சாப்டரில் பார்த்தோன்னா காமனாக பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோன்னா ஒரு 4-5 செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் சப் செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, இதில் பார்த்தோன்னா செக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா செக்ஷன் 41. ஓகேவா, செக்ஷன் 41 என்னென்னா அவைல்மெண்ட் ஆஃப் ஐடிசி. ஓகேவா, செக்ஷன் 41 அவைல்மெண்ட் ஆஃப் ஐடிசி. நெக்ஸ்ட்டு 49 என்னென்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐடிசி. நீங்கள் வேணுன்னா ஜஸ்ட் சம்மரின்னு போட்டு இந்த மாதிரி சும்மா எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவைஸ் பண்ணும்போது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செக்ஷன் 16 எதை பற்றி பேசுது? கண்டிஷன்ஸ் ஃபார் அவைலிங் ஐடிசி. ஓகேவா, அதுக்கப்புறம் செக்ஷன் 17. ஓகேவா, செக்ஷன் 17 எதை பற்றி பேசுதுன்னா அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் கிரெடிட். ஓகேவா, செக்ஷன் 17 என்ன? அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் கிரெடிட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு செக்ஷன் 18 என்னென்னா அவைலிங் ஆஃப் ITC in special circumstance. ஓகேவா, ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ். அப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இந்த ஐடிசி கம்ப்ளீட் கான்செப்ட் பார்க்க போகிறோம். இதில் நான் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரீஃபாக சொன்னது பார்த்தோன்னா இந்த மாதிரி செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 41 பார்த்தோன்னா நம்ம இன்னொரு ரூலும் படிப்போம், ரூல் 37A. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். 41க்கும் 49க்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாமா? நான் பார்த்தோன்னா ஆல்ரெடி பார்த்தோன்னா நோட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை பார்த்தோன்னா நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கு பார்த்தோன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவாக நான் காட்டுறேன். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோமா? அதாவது நான் என்னென்ன சொன்னேன்? செக்ஷன் 41 சொன்னோன்னா, செக்ஷன் 41 பார்த்தோம். 41 பற்றி சொன்னோன்னா, இங்கே சொன்னோன்னா செக்ஷன் 41 சொன்னோன்னா, இப்போ அந்த 41 பற்றி பார்ப்போம். செக்ஷன் 41 என்ன? அவைல்மெண்ட் ஆஃப் ஐடிசி. என்னது? அவைலிங் ஆஃப் ஐடிசி. ஓகேவா, இந்த அவைலிங் ஆஃப் ஐடிசியில் நம்ம என்ன பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு சப்ளையர் பார்த்தோம்னா ஜிஎஸ்டிஆர் 1ங்கிற ஃபார்மை ஃபைல் பண்ணணும். ஓகேவா, என்ன பண்ணணும்? சப்ளையர் என்ன பண்ணணும்? ஜிஎஸ்டிஆர் 1ங்கிற ஃபார்மை ஃபைல் பண்ணணும். ஓகேவா, அவர் ஒன்ஸ் ஃபைல் பண்ணிட்டாருன்னா ரிசிபியன்ட் பார்த்தோம்னா ஜிஎஸ்டிஆர் 2Bங்கிற ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணுவோம். ஓகேவா, ஃபைல் பண்ணும்போது அந்த சப்ளையர் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணியிருப்பாரா, அது பார்த்தோம்னா ஜிஎஸ்டிஆர் 2Bயில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். யூஸ்வலாக பார்த்தோம்னா இந்த ஜிஎஸ்டிஆர் 1ம் இந்த ஜிஎஸ்டிஆர் 2Bயும் மேட்ச் ஆகும். சப்போஸ் மேட்ச் ஆகலைன்னா தெர் ஆர் 4 ரீசன். பிகாஸ் ஆஃப் தட் தீஸ் 2 வில் நாட் மேட்ச். ஓகேவா, என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோன்னா ஜிஎஸ்டிஆர் 1 பார்த்தோன்னா சப்ளையர், இதெல்லாம் யாரோட ரீசன்னாலனா சப்ளையரோட ரீசனில். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டிஆர் 1ங்கிறது பார்த்தோன்னா சப்ளையர் ஃபைல் பண்ணாமல் போயிருக்கலாம், இல்லை ஃபைல் பண்ணியிருக்காரு ஆனால் டியூ டேட்டுக்கு அப்புறம் பண்ணியிருக்காரு, இல்லை டியூ டேட்லேயே பண்ணிட்டாரு ஆனால் இன்வாய்ஸ் ரிப்போர்ட் அனுப்பலை. ஓகேவா, இன்வாய்ஸ் ரிப்போர்ட் பண்ணலை. இதே டியூ டேட்டில் பண்ணிட்டாரு, இன்வாய்ஸ் ரிப்போர்ட்டும் பண்ணிட்டாரு, பட் ஆனால் அந்த இன்வாய்ஸ் ரிப்போர்ட் பார்த்தோன்னா எப்படி பண்ணியிருக்காரு? இன்கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஓகேவா, இந்த 4 கேசஸில் ஜிஎஸ்டிஆர் 1ம் ஜிஎஸ்டிஆர் 2Bயும் பார்த்தோன்னா எப்படி இருக்காது? மேட்ச் ஆகாது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு
ரெசிபியன்ட் வந்து பார்த்தோம்னா ஜிஎஸ்டிஆர் 3Bங்கிற ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா ஃபைல் பண்ணுவார். ஓகேவா? இந்த ஜிஎஸ்டிஆர் 3B எதுக்குன்னா செல்ஃப் அசிஸ்ட் ஐடிசி. ஓகேவா? ஜிஎஸ்டிஆர் 3B எதை பற்றி பேசுது? செல்ஃப் அசிஸ்ட் ஐடிசி பற்றி பேசுது. ஓகேவா? இது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ஜிஎஸ்டிஆர் 2Bயை நம்ம பேஸாக வச்சுப்போம். அதிலிருந்து 3 திங்ஸை மைனஸ் பண்ணுவோம், 3 திங்ஸை ப்ளஸ் பண்ணுவோம். 3 திங்ஸை என்னென்னலாம் ப்ளஸ் பண்ணுவோம்னா ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம். ஓகேவா? ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம் அதில் வந்து பார்த்தோன்னா செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3, 9 சப்செக்ஷன் 4 இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சாப்டர் அதுவும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரீவைல்மெண்ட் ஆஃப் ஐடிசி ரிவர்ஸ்ட் எர்லியர். ஓகேவா? இதுக்கெல்லாம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து போன வீடியோவில் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? அதனால் ஜஸ்ட் நான் ரீட் அவுட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாட் அவைல் டியூரிங் த இயர் பட் ரிஃப்ளெக்டட் இன் ஜிஎஸ்டிஆர் 2B. ஓகேவா? இந்த 3 திங்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம், 3 திங்ஸை மைனஸ் பண்ணுவோம். என்னென்ன? பிளாக்டு ஐடிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எக்ஸம்டட் சப்ளைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா யூஸ்டு ஃபார் நான் பிஸ்னஸ் பர்பஸ். இந்த 3 இதையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஜிஎஸ்டிஆர் 3B கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஜிஎஸ்டிஆர் 3B ஓகே, அதெல்லாம் நான் லாஸ்ட்டில் ஒரு ஜென்ரல் நோட்டாக கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து என்னது செக்ஷன் 41 முடிஞ்சிருச்சா? செக்ஷன் 41 முடிஞ்சிருச்சா? நான் அந்தந்த செக்ஷன் முடியவே நான் சம்மரியாக அப்பப்போ ரீகால் பண்ணி விட்டுறேன். செக்ஷன் 41 எதை பற்றி பேசுது? அதை வந்து பார்த்தோன்னா அவைல்மெண்ட் ஆஃப் ஐடிசி. ஓகேவா? அவைலிங் ஆஃப் ஐடிசி. அப்போது சப்ளையர் வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணுவார், ரெசிபியன் வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்டிஆர் 2B ஃபைல் பண்ணுவார். இவர் ஃபைல் பண்ணது வந்து பார்த்தோன்னா அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா சப்போஸ் 4 ரீசன்ஸ்னால நம்ம வந்து பார்த்தோன்னா மிஸ் மேட்ச் ஆகும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிஆர் 3B வந்து யார் ஃபைல் பண்ணுவார்? ரெசிபியன் வந்து ஃபைல் பண்ணுவார். அதில் வந்து பார்த்தோன்னா 3 இதை வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் பண்ணணும்னு பார்த்தோம், 3 இதை மைனஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஓகேவா? அவ்வளோதான். இது வந்து பார்த்தோன்னா செக்ஷன் 41. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோன்னா செக்ஷன் 41 ரெட் வித் ரூல் நம்பர் 37A பார்க்கலாம். ஓகேவா? இதுவும் சேம் தான், நம்ம 41 பார்த்ததே தான். இதில் என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு சப்ளையர் வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஃபைல் பண்ணுவார், ஜிஎஸ்டிஆர் 2B வந்து பார்த்தோன்னா ரெசிபியன் ஃபைல் பண்ணுவான். அந்த ஜிஎஸ்டிஆர் 2B ஃபைல் பண்ணதுக்கப்புறம் ஜிஎஸ்டிஆர் 3B வந்து ரெசிபியன் ஃபைல் பண்ணுவோம். ஓகேவா? அதே 3B ஃபார்மை யார் ஃபைல் பண்ணணும்? சப்ளையரும் ஃபைல் பண்ணணும். பட் ஆனால் எவ்வளோ டேஸ்க்குள்ளே பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் செப்டம்பர் 30க்குள்ளே அவர் ஃபைல் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் அந்த செப்டம்பர் 30க்குள்ளே அந்த சப்ளையர் வந்து ஃபைல் பண்ணலன்னா இந்த ரெசிபியன்ட் வந்து ஐடிசி அவைல் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, அதை அந்த செப்டம்பர் 30th நவம்பருக்குள்ளே அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? சப்போஸ் 30th நவம்பருக்குள்ளே அவர் வந்து ரிவர்ஸ் பண்ணலன்னா அவர் வந்து பார்த்தோன்னா 18% ஆஸ் அ இன்ட்ரெஸ்ட்டாக அவர் வந்து பே பண்ணணும். ஓகேவா? அந்த 18% வந்து பார்த்தோன்னா பர் ஆனம். ஓகேவா? இதில் எவ்வளோ டேஸ்க்கு பண்ணணும்? ப்ரொபோர்ஷனேட் பேசிஸில் பண்ணணும். எப்போனா டேட் ஆஃப் அவைலிங் சச் ஐடிசி till from date of availing ITC till the payment or reversal of ITC. ஓகேவா? அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? சப்போஸ் இது வந்து பே பண்ணலன்னான்னு பார்த்தோமா, சப்போஸ் பே பண்ணலன்னா நம்ம ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணணும். சப்போஸ் அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி பே பண்ணிட்டா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகேவா? சப்போஸ் அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி பே பண்ணிட்டா நம்ம எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண தேவையில்லை. இதே டியூ டேட்டுக்கு அப்புறம் அவர் வந்து பே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் பே பண்ணுறாருன்னா அந்த மாதிரி கேஸில் நம்ம திருப்பி ரீவைல் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்மளால் ரீவைல் பண்ண முடியாது. ஓகேவா? இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 3Bயில் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அதாவது ஐடிசி வந்து அவைல் பண்ணிட்டோம். பட் ஆனால் சப்ளையர் வந்து பார்த்தோம்னா 3B வந்து பார்த்தோன்னா அவர் ஃபைல் பண்ணலை. ஓகேவா? வித்தின் டியூ டேட்டில் அவர் வந்து பார்த்தோன்னா ஃபைல் பண்ணலை. பட் ஆனால் அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறாரு, அதாவது அதை வந்து ஃபைல் பண்ணுறாரு ஆஃப்டர் டியூ டேட். ஓகேவா? 30th நவம்பருக்கு, அதாவது 13 செப்டம்பருக்கு அப்புறம் ஃபைல் பண்ணுறாரு. அந்த மாதிரி கேஸில் நம்ம ரிவர்ஸ் பண்ணதை திருப்பியும் ரீஅவைல் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரீஅவைல் பண்ணுறது எந்த அமௌண்ட்டை இன்க்ளூட் ஆகாது? இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இன்க்ளூட் ஆகாது. அந்த அமௌண்ட் மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும். எக்ஸப்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும்தான் நம்மளால் ரீஅவைல் பண்ண முடியும். ஓகேவா? அப்போது குயிக்காக இப்போ ரீகால் பண்ணிடலாமா? அப்போது ஜிஎஸ்டிஆர் 41 அண்டர் செக்ஷன் 41 ரெட் வித் 37 ரூல் ஏ 37. ஓகேவா? 37A இதில் என்ன பார்த்தோம்? சப்ளையர் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணுவார், ரெசிபியன் வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்டிஆர் 2B, அவரே ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணுவார். இவர் வந்து யார்? சப்ளையர் வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்டிஆர் 3B வந்து ஃபைல் பண்ணுவார். பட் ஆனால் 30th செப்டம்பருக்குள்ளே ஃபைல் பண்ணலைன்னா இவர் வந்து ரிவர்ஸ் பண்ணணும், அதாவது அந்த ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணணும்.
இதே வந்து ரிவர்ஸ் பண்ணணும், அந்த 30th நவம்பருக்கு மேலே போயிடுச்சுன்னா அவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணணும். இதே அவர் வந்து பே பண்ணுறாரு, அதாவது ஐடிசி ஃபைல், அதாவது அந்த 30th நவம்பருக்கு அப்புறம், அதாவது 30th செப்டம்பருக்கு அப்புறம் அவர் வந்து ஃபைல் பண்ணுறாருன்னா அந்த மாதிரி கேஸில் நம்ம ரிவர்ஸ் பண்ண ஐடிசி நம்ம ரீவைல் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்மளால் ரீவைல் பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் செக்ஷன் 41 ரெட் வித் ரூல் 37A. ஓகேவா? நெக்ஸ்ட் செக்ஷன் என்னென்னா 49. செக்ஷன் 49 ஐடிசியில் எதை பற்றி பேசுதுன்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐடிசி கிரெடிட். ஓகேவா? யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐடிசி எப்படி வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம், இதுவும் வந்து பார்த்தோன்னா ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கு, அதில் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா நம்ம ஒரு ஐஜிஎஸ்டி இருக்குது, அந்த ஐஜிஎஸ்டியை வந்து பார்த்தோன்னா சிஜிஎஸ்டி கூட செட் ஆஃப் பண்ணலாம், இல்லை சிஜிஎஸ்டியை ஐஜிஎஸ்டி கூட செட் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த எஸ்ஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டியை ஐஜிஎஸ்டியால் நம்மளால் செட் ஆஃப் பண்ண முடியும். ஆனால் சரி, ஓகேவா, ஐஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இந்த ரெண்டு வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டும் செட் ஆஃப் பண்ண முடியும். பட் ஆனால் எஸ்ஜிஎஸ்டியும் சிஜிஎஸ்டியும் செட் ஆஃப் பண்ண முடியாது, இல்லை சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகேவா? அதாவது பேசிக்காக என்னென்னா ஐஜிஎஸ்டி வந்து எது கூட வேணாலும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் சிஜிஎஸ்டி எதால் மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும்னா சிஜிஎஸ்டி கூட மட்டும், இல்லாட்டி ஐஜிஎஸ்டி கூட பண்ணலாம். ஓகேவா? இப்போது எஸ்ஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டி இருக்குன்னா அது கூடவே பண்ணலாம், இல்லாட்டி ஐஜிஎஸ்டி கூட பண்ணலாம். நான் கூட அந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி அந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் வேணால் உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி வேணும்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா, ஓகேவா, நம்ம இந்த மேனரில் தான் யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கடுத்தது நம்ம ஐஜிஎஸ்டியை தான் எப்போயுமே ஃபஸ்ட்டு யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த ஐஜிஎஸ்டியை ஐஜிஎஸ்டிக்காக ஃபஸ்ட்டு யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை, அந்த பேலன்ஸ் இருக்கிற ஐடிசியை எனி மேனர் எனி ப்ரொப்போர்ஷனில், ஓகேவா, எனி மேனர் எனி ப்ரொப்போர்ஷனில் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டிக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் என்ன திங்னா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். அந்த பேலன்ஸ் அமௌண்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். அந்த வேலைலாம் வரக்கூடாதுன்னா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணும். அதுக்கான நான் எக்ஸாம்பிளும் போன வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக. வேணும்னா உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி வேணும்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஓகேவா? அப்போது செக்ஷன் 49 எதை பற்றி பேசுகிறது? யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐடிசி. இதில் என்ன பார்த்தோம்? அந்தந்த இது வந்து அந்தந்த இது கூடயே செட் ஆஃப் பண்ணிக்குவோம். அப்போ என்ன சொன்னேன்? அந்தந்த இதை வந்து அந்தந்த இது கூட செட் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எக்ஸ்ட்ராவாக எது பண்ணிக்கலாம்? ஐஜிஎஸ்டி கூட செட் ஆஃப் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். பட் ஆனால் ஐஜிஎஸ்டியை எது கூட வேணாலும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் ஐஜிஎஸ்டி வந்து எது கூட தான் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பண்ணணும்? ஐஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் எந்த இது கூட வேணாலும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். எனி போர்ஷன் எனி ரேஷியோ பேசிஸில் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செக்ஷன் பார்க்க போகிறோம்னா செக்ஷன் 16. செக்ஷன் 16 வந்து எதை பற்றி பேசுதுன்னா கண்டிஷன்ஸ் ஃபார் அவைலிங் ஐடிசி. ஓகேவா? செக்ஷன் 16 எதை பற்றி பேசுது? கண்டிஷன்ஸ் ஃபார் அவைலிங் ஐடிசி பற்றி பேசுது. ஓகேவா? இதில் பேசிக்காக வந்து பார்த்தோன்னா 8 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு சப்ளையர், அதாவது அந்த ஐடிசி எடுக்கிறவர் வந்து யூஸ்வலாக வந்து எல்லாமே சப்ளையர் தானே. ஓகேவா? அப்போது சப்ளையர் வந்து என்னவாக இருக்கணும்? ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கணும். அது வந்து எதுக்காக இருக்கணும்? எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லை யூஸ் பண்ண போகிறாங்க, எதுக்கு? இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இந்த செக்ஷன் 16க்கு வந்து பார்த்தோம்னா நான் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதில் வந்து பார்த்தோன்னா இந்த கோர்ஸை நான் எப்படி, ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னால் எப்படின்னு டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை வேணால் ஒன்ஸ் பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ளையர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 3 திங் பார்க்குறோம், ரெசிபியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 3 திங் பார்க்குறோம். சப்ளையர் இதில் என்ன? அவர் வந்து பார்த்தீங்கன்னா GSTR 1ங்கிற ஒரு ஃபார்மை ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் GSTR 2Bங்கிற ஃபார்மை இந்த ரெசிபியன்ட் வந்து ஃபைல் பண்ணுவோம். அதில் ஐடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக அவர் வச்சுருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த சப்ளை பண்ண போகிற அந்த குட்ஸுக்கு ஜிஎஸ்டி வந்து பே பண்ணியிருக்கணும், வித்தின் டைமுக்குள்ளே பே பண்ணியிருக்கணும். வித்தின் 31st செப்டம்பர் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே அவர் வந்து பார்த்தோன்னா இது பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதை பே பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதை இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா 3 திங்ஸ் வந்து பார்த்தோன்னா ரெசிபியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்கணும். ரெசிபியன்ட் வந்து பார்த்தோம்னா ஆஸ் அ வேலிட் இன்வாய்ஸ். ஓகேவா? இந்த இது வந்து டெஸ்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ரெசிபியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதாவது செக்ஷன் 16 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதில் வந்து டெஸ்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ ரெசிபியன் ஹேங்கிலேருந்து பார்த்தோம்னா ரெசிபியன் வந்து என்ன வச்சுருக்கணும்? வேலிடான இன்வாய்ஸ் வச்சுருக்கணும். அதாவது அவர் வந்து பார்த்தோன்னா அவர் வச்சுருக்கணும். ஓகேவா? அதாவது அந்த இன்வாய்ஸை அவர் வச்சுருக்கணும். இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி கேஸஸில் நமக்கு ஐடிசி வந்து அவைலபிளாக இருக்காது. இது வந்து ரொம்ப கொஸ்டினில் இந்த பாயிண்ட் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வேலிட் இன்வாய்ஸ், அதாவது வேலிட் டேக்ஸ் பெய்டு இன்வாய்ஸு, இல்லை வந்து டெபிட் நோட்டு, இல்லை எனி
எனி டாக்குமெண்ட் விச் ப்ரிஸ்கிரைபிங் டேக்ஸ் இன்வாய்ஸ். ஓகேவா, இந்த இது ஓகேவா. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணியிருக்கணும். கரண்ட்டில் அவர் வந்து ஐடிசி அவைல் பண்ணியிருக்கணும்னா அந்த குட்ஸோ இல்லை சர்வீஸோ இல்லை ரெண்டுமே அவர் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்கணும், ரிசீவ் பண்ணியிருக்கணும். ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஐடிசி அவைல் பண்ண முடியாது. ஓகேவா. ஒன்லி இஃப் வி ரிசீவ்ட் தோஸ் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் தென் வி கேன் அவைல் ஐடிசி. ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ரெசிபியன் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஜிஎஸ்டிஆர் 3Bங்கிற இதை வந்து பார்த்தோன்னா ஃபைல் பண்ணியிருக்கணும். ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தோன்னா செக்ஷன் 16 இருக்கிற கண்டிஷன்ஸ் ஃபார் அவைலிங் ஐடிசி. ஓகேவா. திருப்பி ரீகால் பண்ணிடலாமா. ஃபஸ்ட் என்னவாக இருக்கணும், அந்த ஐடிசி அவைல் பண்ண போகிறவர் வந்து ஃபஸ்ட் ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கணும். அதுக்கப்புறம் யூஸ் ஆர் இன்டென்டட் டு யூஸ் இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரெசிபியனில் 3 பாயிண்ட் பார்க்கணும், சப்ளையரில் 3 பாயிண்ட் ஆஃப் பார்க்கணும். ஓகேவா. இதுதான் செக்ஷன் 16. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 16லேயே சம் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா. சம் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற ஜென்ரல் பாயிண்ட்ஸ் 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இப்போது சம்திங் வந்து லாட் வைஸில் கொடுத்துருக்காங்க, இல்லை இன்ஸ்டால்மெண்ட் வைஸஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போது கொஷின் வந்து சைலண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேசஸில் நம்ம வந்து பார்த்தோன்னா நாட் செப்பரேட் இன்வாய்ஸாக எடுத்துக்கணும். நாட் செப்பரேட் இன்வாய்ஸ் அப்போ காமன் இன்வாய்ஸ் தான். ஓகேவா. அப்போது 5 இன்ஸ்டால்மெண்ட் இருக்குன்னா 5 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு இன்வாய்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஓகேவா. இல்லை கொஷினில் செப்பரேட்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, அதாவது செப்பரேட் இன்வாய்ஸ். அந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ணோன்னா, சப்போஸ் செப்பரேட் இன்வாய்ஸாக இருந்துச்சுன்னா ப்ரொபோஷனேட் பேஸில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இவ்வளோ கிளைம் பண்ணிக்கலாம், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இவ்வளோ கிளைம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செப்பரேட் இன்வாய்ஸாக இருந்தால் அப்படி கிளைம் பண்ணலாம். இதே காமன் இன்வாய்ஸாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேஸில் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்போ வருதோ அப்போ தான் எல்லா இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் சேர்த்து ஐடிசி அவைல் பண்ண முடியும். ஓகேவா. இன் கேஸ் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்னால் இல்லை லாட் பேசிஸ்னால் லாஸ்ட் லாட்டோ இல்லை லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோ எப்போ ரிசீவ் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஐடிசி கிளைம் பண்ண முடியும். இன் கேஸ் ஆஃப் காமன் இன்வாய்ஸாக இருந்துச்சுன்னா. ஓகேவா. இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஷினில் வந்து டெஸ்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் இன்கேஸ் ஆஃப் ஒரு அசட் இருக்குது, அந்த அசட்டில் டிப்ரிஷியேஷன் கிளைம் பண்ணிட்டாங்க. ஓகேவா. யூஸ்வலாக ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன். அதாவது ஒரு அசட்டில் டிப்ரிஷியேஷன் வந்து அந்த அசட்டோட வேல்யூவில் டிப்ரிஷியேஷன் கிளைம் பண்ணிட்டாங்க, அந்த டேக்ஸ் இதில் டிப்ரிஷியேஷன் கிளைம் பண்ணிட்டாங்கன்னா டேக்ஸ் வேல்யூவில் அந்த மாதிரி கேசஸில் ஐடிசி அவைல் பண்ண முடியாது. டிப்ரிஷியேஷன் கிளைம் பண்ணிவிட்டு ஐடிசி கிளைம் பண்ண முடியாது, ஐடிசி கிளைம் பண்ணிவிட்டு அந்த இதுக்கு டிப்ரிஷியேஷன் கிளைம் பண்ண முடியாது. அந்த பேசிக் லாஜிக் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப டீப்பாக போக வேணாம், இந்த இதில் தெரிஞ்சாலே நம்ம வந்து பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த இதில் வந்து பார்த்தோன்னா அதாவது 2 அட்ரஸ் இருக்குது. ஓகேவா. ஒரு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தோன்னா நான் வந்து என்னோடய கிஃப்ட்டை நான் அவனுக்கு கிஃப்ட் அனுப்புகிறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ அமேசானில் நான் வந்து ஆர்டர் பண்ணுறேன். இப்போது என்னோடய அட்ரஸ் வந்து பில்லிங் அட்ரஸ். ஓகேவா. நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஆன் பிகாஃப் ஆஃப் மீ ஐ எம் சென்டிங் கூட்ஸ் டு அனதர் பர்சன். ஓகேவா. யார் சென்ட் பண்ணுறா, அந்த ஃப்ளிப்கார்ட் சென்ட் பண்ணுறாங்களா. அப்போது பில்லிங் அட்ரஸ் யாரோடது, என்னோடது. அப்போது ஷிப்பிங் அட்ரஸ் யாரோடது, என் ஃப்ரெண்டோடது. அப்போது இந்த மாதிரி கேசஸில் யார் ஐடிசி கிளைம் பண்ணுவா, ஆஸ் அண்ட் வென் எப்போ வந்து பார்த்தோம்னா அந்த ஷிப்பிங் அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, எப்போ வந்து அவர் ரிசீவ் பண்ணுறாரோ அந்த குட்ஸை, இட் இஸ் டீம்ட் டு பி ரிசீவ்டு பை த ரெஜிஸ்டர்ட் பர்சன். அதாவது அந்த பில்லிங் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பர்சன் வந்து டீம்ட் டு பி ரிசீவ்டு, அவர் ரிசீவ் பண்ண மாதிரி வச்சுட்டு அவர் வந்து பார்த்தோன்னா அவர் ரிசீவ் பண்ண மாதிரி வச்சுட்டு அவர் வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். கொஷினில் வந்து பார்த்தோம்னா அந்த ஷிப்பிங் அட்ரஸுக்கு ரிசீவ் ஆகலையா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா அந்த மாதிரி கேசஸில் நம்ம வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு அசம்ஷன் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம்னா இன் சச் கேசஸ் பில்லிங் அட்ரஸ் யார் இருக்கோ அவங்க வந்து பார்த்தோம்னா ஐடிசி கிளைம் பண்ணலாம். ஓகேவா. இது பேசிக்காக என்ன ஒரு சிம்பிள் லாஜிக். 2 அட்ரஸ் இருக்குது. என்னது பில்லிங் அட்ரஸ் ஒன்று இருக்குது, ஷிப்பிங் அட்ரஸ் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி கேசஸில் பில்லிங் அட்ரஸ் தான் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் டீம்ட் டு பி ரிசீவ்டு சச் குட்ஸ். அவன் ரெஜிஸ்டர்ட் பர்சனாக டீம்ட் டு பி ரிசீவ்டு சச் குட்ஸ். அந்த மாதிரி கேசஸில் அந்த பில்லிங் அட்ரஸ் இருக்கிற பர்சன் தான் ஐடிசி கிளைம் பண்ண முடியும். ஓகேவா. இதை தெரிஞ்சால் போதும், ஐடிசி அவைல் பண்ண முடியும். அப்போது இது முன்னாடி வந்து பார்த்தோன்னா செக்ஷன் 16 3 காமன் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். 4வது காமன் பாயிண்ட் என்னென்னா, இப்போ வந்து ஒரு சப்ளையர் வந்து பார்த்தோம்னா ரெசிபியண்ட்டுக்கு பில்லை இஷ்யூ பண்ணுறாருன்னா அந்த இஷ்யூ பண்ண 180 டேஸ்க்குள்ளே அந்த ரெசிபியண்ட் வந்து அந்த சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா.
இந்த ஜென்ரல் பாயிண்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த 4 ஜென்ரல் பாயிண்ட்ஸும். பிகாஸ் இதில் வந்து கொஸ்டினில் அதிகமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஓகேவா? அப்போது ஒரு சப்ளையர் வந்து பார்த்தோன்னா ஒரு இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாருன்னா அந்த இஷ்யூ பண்ண 180 டேஸ்க்குள்ளே அந்த ரெசிபியன்ட் வந்து பார்த்தோன்னா அந்த இதை வந்து பே பண்ணியிருக்கணும். ஓகேவா? சப்போஸ் பே பண்ணலன்னா அந்த மாதிரி கேசஸில் 18% வந்து இன்ட்ரெஸ்ட்டாக யாருக்கு பே பண்ணணும்? கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஓகேவா? எப்போது? ஃப்ரம் த டேட் ஆஃப் அவைலிங் ஐடிசி till the payment இல்லை ரிவர்சல். ஓகேவா? அது முடிவு வந்து பார்த்தீங்கன்னா 18% பே பண்ணணும். ஓகேவா? யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே இந்த இது வந்து அப்ளிகபிளாக இருக்கும். பட் ஆனால் சில கேசஸில் இந்த 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 கண்டிஷன் அந்த 180 டேஸ்க்குள்ளே பே பண்ணுற அந்த கண்டிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது. யாராக இருக்குன்னா செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி. அது நம்ம என்ன பார்த்தோம்? சப்ளை சாப்டரில் பார்த்தோமா? செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி அப்படின்னா என்ன? அதாவது சப்ளை வித்தவுட் கன்சிடரேஷன். ஓகேவா? அது பார்த்தோமா? அதாவது அதில் வந்து ட்ரிப்புன்னு பார்த்தோமா? டீனா டிஸ்போசல் ஆஃப் அசட் ஆஃப்டர் டேக்கிங் ஐடிசி கிரெடிட், அந்த மாதிரி அந்த இதெல்லாம் பார்த்தோம்ல, அது வந்து இதில் கவர் ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் செக்ஷன் 15. ஓகேவா? செக்ஷன் 15 சப்செக்ஷன் 2 கிளாஸ் பி என்ன? எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை த ரெசிபியன்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் த சப்ளையர், அந்த இது பார்த்தோமா? அது ஓகேவா? அதுக்கப்புறம் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3 செக்ஷன் 9 சப்செக்ஷன் 4. அதாவது ஒரு ஜிஎஸ்டி வந்து ஆர்சிஎம் பேசிஸில் இருக்குன்னா இந்த 3க்கும் வந்து பார்த்தோம்னா இந்த 180 டேஸ் கண்டிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? அவ்வளோதான் இந்த ஜென்ரல் பாயிண்ட்ஸ். ஓகேவா? 4 இது பார்த்தோம். என்ன பார்த்தோம்? லாட் வைஸ் ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து டிப்ரிஷியேஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஷிப்பிங் அட்ரஸ் பில்லிங் அட்ரஸ் 2 இருந்தால் பார்த்தோம், அதுக்கப்புறம் 182 டேஸ் பார்த்தோம். அந்த 180 டேஸ் கான்செப்ட் பார்த்தோம், அதுக்கான எக்ஸம்ஷனும் பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா செக்ஷன் 17. செக்ஷன் 17 வந்து பார்த்தோன்னா அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் கிரெடிட். ஓகேவா? இந்த அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் கிரெடிட்டில் there are 3 காமன் பாயிண்ட்ஸ். ஓகேவா? 3 காமன் பாயிண்ட்ஸ் என்னென்னா, இப்போது ஃபுல்லி டேக்ஸபிள்னா ஐடிசி பர்பஸ்க்கும் டேக்ஸபிள் தான். இதே ஃபுல்லி எக்ஸம்டர்னா, அதாவது ஜிஎஸ்டி பர்பஸில் ஃபுல்லி எக்ஸம்டர்னா ஐடிசி பர்பஸ்க்கும் ஃபுல்லி எக்ஸம்டர் தான். ஓகேவா? இதே ஜிஎஸ்டி பர்பஸ்க்கு பார்ட்லி டேக்ஸபிள், அதாவது பார்ட்லி டேக்ஸபிள் அந்த மாதிரி கேசஸில் ஐடிசி பர்பஸ்க்கும் பார்ட்லி டேக்ஸபிள். ஓகேவா? இதில் வந்து சில கண்டிஷன்ஸில் எக்ஸம்டடும் டேக்ஸபிளாக இருக்கிறதும் இருக்குது. அதை வந்து லேட்டர் பார்ப்போம். ஓகேவா? பின்னாடி போக பார்ப்போம். இப்போது செக்ஷன் 17 எதை பற்றி பேசுது? அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் கிரெடிட். ஓகேவா? இதில் இதில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சப்செக்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்க்க வேண்டாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னென்னா 17(5) ஒன்று இருக்குது. ஓகேவா? 17(4) சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? 17(5) இது இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்ப்போம்னா 17(4) பார்ப்போம். 17(4) என்னென்னா அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் கிரெடிட் ஃபார் பேங்கிங் கம்பெனிஸ். ஓகேவா? பேங்கிங் ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கு எப்படி வந்து கிரெடிட்டை அப்போர்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேசிஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தோம்னா ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ். ஓகேவா? ஒன்று வந்து ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ், இன்னொன்று அட்வாக் பேசிஸ். ஓகே, ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்னால் என்னென்னா ஐடிசி டோட்டல் ஐடிசி இருக்குது, இதில் டேக்ஸபிள் டேர்ன் ஓவர் எவ்வளோ அதுக்கு தான் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ அந்த எக்ஸம்டட் டேர்ன் ஓவர் போர்ஷனுக்கு நம்ம அந்த ஐடிசியை நம்ம சார்ஜ் பண்ணணும். அதாவது ஐடிசி நம்மளால் எடுக்க முடியாது. அந்த மாதிரி கேசஸில் அந்த எக்ஸம்டடுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்தோன்னா எது தான் எடுப்போம்? டேக்ஸபிள் மட்டும்தான் எடுப்போம். அப்போது டோட்டல் டேர்ன் ஓவரில் டேக்ஸபிள் டேர்ன் ஓவரை வந்து பார்த்தோம்னா நம்ம போட்டோம்னா நமக்கு கிடைக்குமா? அதுக்கு தான் இந்த ஃபார்முலா இங்கே இருக்குது. ஓகேவா? ஐடிசி இன்ட்டு டேக்ஸபிள் டேர்ன் ஓவர் டிவைடட் பை டோட்டல் டேர்ன் ஓவர் போட்டோம்னா நமக்கு ப்ரொபோர்ஷனேட் பேசிஸில் கிடச்சிடும். இதே அட்வாக் பேசிஸ்னால் என்னென்னா டோட்டல் ஐடிசி இருக்கும், அந்த டோட்டல் ஐடிசியில் 50% எடுத்துப்போம். ஓகேவா? ஃப்ளாட் ரேட்டாக, அதாவது இது வந்து என்னது ஃப்ளாட் ரேட்டில் 50% எடுத்துப்போம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தோன்னா ஒன்ஸ் வந்து நம்ம இது வந்து நம்ம ஆப்ட் பண்ணிட்டோம்னா அந்த இயர் ஃபுல்லாக அதை தான் ஆப்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பேலன்ஸ் அந்த 50% இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஐடிசியில், அது வந்து லேப்ஸ் ஆயிரும். ஓகேவா? அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். 50% தான் யூஸ் பண்ண முடியும், பேலன்ஸ் 50 லேப்ஸ் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் 2 சொன்னேன்னா, அதாவது அந்த இயர் ஃபுல்லாக அதான் யூஸ் பண்ணணும், பேலன்ஸ் 50 வந்து லேப்ஸ் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ஆள் இருக்காங்கன்னா அந்த சேம் என்டிட்டி, அதாவது ஒரு சேம் என்டிட்டி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருந்தாங்கன்னா இது யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், சிலட்டி இதில் இருக்கிறதே பாருங்கள். ஒரு எஸ்பிஐ பேங்க் இருக்குது, எஸ்பிஐ பேங்க் வந்து தமிழ்நாடுலேயும் இருக்குது, அப்புறம் எஸ்பிஐ பேங்க் கர்நாடகாவும் இருக்குது. இந்த எஸ்பிஐயும் இந்த 2 எஸ்பிஐயும் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ண முடியாது? அட்வாக் பேசிஸில் இந்த இது பண்ண முடியாது. ஓகேவா? அதுதான் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 4. செக்ஷன் 17 சப்செக்ஷன் 4 எதை பற்றி பேசுது? அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் கிரெடிட் அந்த ஃபார்
பேங்கிங் கம்பெனிஸ் பார்த்தோம். அதில் ப்ரொபோஷனேட் பேசிஸ் ஒன்று இருக்குது, இல்லை அட்வாக் பேசிஸில் இருக்குது. அந்த இது பார்த்தோம். அட்வாக்னா என்ன, ஃப்ளாட் ரேட்டில் 50%. ஓகேவா. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 எதை பற்றி பேசுதுன்னா பிளாக் கிரெடிட். இது வந்து பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ஓகேவா. இந்த செக்ஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5. ஓகேவா. செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 எதை பற்றி பேசுது, பிளாக்டு ஐடிசி பற்றி பேசுது. ஓகேவா. ஏன் இந்த பிளாக்டு ஐடிசி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் படித்தோம் பார்த்தீங்களா, செக்ஷன் 41 ஒன்று படித்தோமா. அதில் என்ன பண்ணோம், ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணுமா. ஜிஎஸ்டிஆர் 3Bயில் ஃபைல் பண்ணுறதுக்கு நம்ம பேஸாக இதை எடுத்தோம், ஜிஎஸ்டிஆர் 2B எடுத்தோமா. அதில் 3 திங்ஸை மைனஸ் பண்ணும், 3 திங்ஸை ப்ளஸ் பண்ணணும் பார்த்தோமா. அந்த 3 திங்கில் மைனஸ் பண்ணுறதுல ஒன்று தான் இந்த பிளாக்டு ஐடிசி. ஓகேவா. இல்லாட்டி இந்த பிளாக்டு ஐடிசிங்கிற கான்செப்டே தனிசமாக கேட்கலாம். ஓகேவா. இந்த பிளாக்டு ஐடிசி வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக 3 திங்ஸாக பிரியுது. ஓகேவா. மோட்டார் சைக்கிள் ரிலேட்டட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் அண்ட் அதர்ஸ். ஓகேவா. மோட்டார் சைக்கிள் ரிலேட்டடில் வந்து பார்த்தோம்னா 3 இதாக பிரியுது. ஓகேவா. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பர்சன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஏர்க்ராஃப்ட்ஸ் அண்ட் விசில் அண்ட் அதர்ஸ். ஓகேவா. யூஸ்வலாக அதர்ஸ்னு சொல்கிறது வந்து பார்த்தோம்னா ட்ரக்ஸு, ஆம்புலன்ஸு, இந்த மாதிரி திங்ஸை வந்து சொல்லுது. ஓகேவா. அந்த மாதிரி கேசஸில் ஐடிசி எல்லாத்துக்குமே அதுக்கு அப்ளிகபிள். ஓகேவா. இதே ஏர்க்ராஃப்ட் வெசல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கேசஸ்லேயும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பர்சன், இந்த இதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பர்சன்னாலே நம்ம ஒரு திங் வந்து மைண்டில் வரணும். ஓகேவா. அந்த 13 பேசஞ்சர், அதாவது 13 பேசஞ்சர் இன்க்ளூடிங் டிரைவர்ஸ். ஓகேவா. 13 பேசஞ்சர், அதாவது 13 கெப்பாசிட்டி, 13 பேசஞ்சர் கெப்பாசிட்டி இன்க்ளூடிங் டிரைவர். ஓகேவா. 13 கெப்பாசிட்டி இன்க்ளூடிங் டிரைவர். ஓகேவா. இப்போது இதே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா தான் நமக்கு ப்ராப்ளம். இதே கிரேட்டர் தென் 13 கெப்பாசிட்டிஸாக இருந்துச்சுன்னா ஐடிசி அவங்களுக்கு அவைலபிள். ஓகேவா. இப்போது நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பர்சன் பண்ணுறோம், அந்த மாதிரி கேஸில் அந்த கெப்பாசிட்டி வந்து கிரேட்டர் தென் 13 இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்ளமே இல்லை, நமக்கு ஐடிசி அவைலபிள். இதே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13%, அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13 கெப்பாசிட்டினா அந்த மாதிரி கேஸில் 3 திங்ஸுக்கு மட்டும்தான் ஐடிசி அவைலபிள். எக்ஸப்ட் 3 வேறு எதுக்கும் ஐடிசி அவைலபிள் கிடையாது. அதுக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா டஃப்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. டுஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீனா என்ன, டிரைவிங் கிளாஸ். ஓகேவா. டிரைவிங் ஸ்கூல். ஓகேவா. டீனா டிரைவிங் ஸ்கூல். அதுக்கடுத்தது யூஸ்டு ஃபார் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர். இங்கே நல்லா நினச்சிக்கோங்க, யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர், அதாவது யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர். ஓகேவா. இது வந்து என்னென்னா யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர். ஓகேவா. கூட்ஸ் கிடையாது. ஓகேவா. அப்போது ஃபஸ்ட் ஒன் வந்து டிரைவிங் ஸ்கூலு, அதுக்கப்புறம் யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர். ஓகேவா. அதுக்கப்புறம் ஃபர்தர் சப்ளை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னால் டுஃப் எப்படி, அதாவது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பர்சனில் அந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்தோன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13னா நம்ம என்ன வச்சுக்கணும், டுஃப்னு வச்சுக்கணும். ஓகேவா. இதே கிரேட்டர் தென் 13 இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்குமே ஐடிசி அவைலபிளாக இருக்குது. ஓகேவா. இதே ஏர்க்ராஃப்ட் இல்லை வந்து பார்த்தோம்னா இந்த வெசல்ஸாக இருந்துச்சுன்னா சேம் அந்த 3 ரீசன்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, இங்கே அந்த 3 பர்பஸும் இங்கே அப்ளிகபிள் ஆகும். ப்ளஸ் என்ன அப்ளிகபிள் ஆகும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் இங்கே இல்லைன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த இது தான் இங்கே இருக்குது. ஓகேவா. அப்போது அடிஷ்னலாக இந்த 1 மட்டும்தான், பேலன்ஸ் வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் அப்படியே வந்துடும். ஓகேவா. அப்போ அந்த 3 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ், இதுக்கு மட்டும்தான் ஐடிசி அப்ளிகபிள் இன் கேஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் இல்லை வெசல்ஸாக இருந்துச்சுன்னா. அதர் கேசஸ் கிடையாது. இதை தவிர வேறு எந்த ஒரு ரீசனாக இருந்தாலும் மோட்டார் கார்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கெல்லாம் ஐடிசி அவைலபிள் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இப்போ வந்து இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள்லேயே சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணுறேன். ஓகேவா. நான் வந்து ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணுறேன். இப்போது நான் வந்து ஒரு இன்ஜினியர் வச்சு ஹவுஸ் பில்ட் பண்ணுறேன். அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு சப்ளையர்கிட்ட இருந்து வந்து பார்த்தோன்னா நான் வந்து குட்ஸ் வாங்கி இன்ஜினியருக்கு குட்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா. பில்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி கேசஸில் ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நான் கட்டுறக்காக, அதாவது ஹவுஸுங்கிறது வந்து ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி கேசஸில் இப்போ வந்து நான் வந்து ஒரு சப்ளையர்கிட்டேருந்து எல்லா திங்ஸும் வாங்குகிறேன், நான் வாங்கி இன்ஜினியருக்கு கொடுக்குறேன். அந்த மாதிரி கேஸில் நான் இன்வெர்ட் சப்ளை பண்ணியிருக்கேன்னா, அப்போ நான் குட்ஸ் வாங்கியிருக்கேன்னா அது இன்வெர்ட் சப்ளைவா. அந்த மாதிரி கேஸஸில் என்னால் ஐடிசி கிரெடிட் என்ஜாய் பண்ண முடியுமானா முடியாது. இதே சுச்சுவேஷன் நம்பர் 2. இப்போது நான் வந்து இது பண்ணலை. ஓகேவா. நான் வந்து குட்ஸ் வாங்கலை, டேரெக்டாக என்ன பண்ணுறாரு, இன்ஜினியர் வந்து சப்ளையர்கிட்டேருந்து குட்ஸ் வாங்குறாரு. அப்போது இன்ஜினியருங்கிறது யார், ஒர்க் கான்ட்ராக்டராக.
அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் வந்து ரிசீவ் பண்ணாருன்னா அவர் வந்து ஐடிசி எடுக்கலாமான்னா எடுக்கலாம். ஓகேவா, இதுதான் இதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா, அப்போது யூஸ்வலாக அந்த பர்சன், அதாவது அந்த ஓனர் வந்து பார்த்தோன்னா சப்ளையர்கிட்டேருந்து ஐடிசி கிரெடிட் எடுக்க முடியாது ஃபார் த பர்பஸ் ஆஃப் பில்டிங் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதே ஒர்க் கான்ட்ராக்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ்க்காக அவர் வந்து எடுக்கலாம். ஓகேவா, இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டரில் மூணு திங்ஸில் வந்து அவங்க ஐடிசி அவைல் பண்ணலாம். ஓகேவா, கேஸ் 1 என்னென்னா அவங்க வந்து பார்த்தோன்னா இன்கேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரியாக இருந்துச்சுன்னா அவங்க அவைல் பண்ணலாம். ஓகேவா, அதாவது அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அவைல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சரை பிஎன்எல்லில் சார்ஜ் பண்ணால் அந்த மாதிரி கேசஸ்லேயும் நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த எக்ஸம்ஷனை நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், பில்டர் வந்து என்ஜாய் பண்ணலான்னு சொன்னால் அங்கே தான் இங்கே ஸ்டிக் நோட்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போது நான் லாஸ்ட்டில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இதில் யூஸ்வலாக பில்டர் வந்து எல்லா எக்ஸம்ஷன், அதாவது இந்த 3 எக்ஸம்ஷன், அதாவது இந்த 3 இதாக இருந்துச்சுன்னா அவர் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக அவங்க வந்து பார்த்தோன்னா எக்ஸம்ஷனை என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனால் இது இன்வெர்ட் சப்ளை பண்ணும்போது அந்த ஒர்க் கான்ட்ராக்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்க வந்து ரிசீவ் பண்ணுற அந்த இன்வெர்ட் சப்ளை வந்து வித்தவுட் ஐடிசி 1.5% ஆர் 7.5% அந்த இன்வெர்ட் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேசஸில் அவர் ஏதாச்சும் பண்ணார்னா, அதாவது வித்தவுட் ஐடிசி. ஓகேவா, சப்போஸ் அதாவது இன்வெர்ட் சப்ளை இவர் வாங்குறாரு, இவர் அவுட்வர்ட் சப்ளை வந்து பார்த்தோன்னா 1.5% ஆர் 7.5% வித்தவுட் ஐடிசி ஏதாச்சும் ஒரு அவுட்வர்ட் சப்ளை பண்ணாருன்னா அந்த மாதிரி கேசஸில் இங்கே இந்த மாதிரி ஐடிசியை அவரால் அவைல் பண்ண முடியாது. ஓகேவா, இதுதான் பிளாக்டு கிரெடிட்டில் நம்ம 2 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்த அதர்ஸ் கேட்டகரியை பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த 2 பார்த்துட்டோம். அதாவது வந்து பார்த்தோன்னா பிளாக்டு ஐடிசி வந்து செக்ஷன் என்ன, ஒன்ஸ் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஒன்ஸ் வந்து வாய் விட்டு சொல்லிகிட்டே இருங்க, அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஓகேவா, பிளாக்டு கிரெடிட்டோட செக்ஷன் என்ன, 17 சப்செக்ஷன் 5. அதில் 3 இதாக பெரியது, மோட்டார் வெஹிக்கல் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக, அதர்ஸ் ரிலேட்டடாக. இதில் மோட்டார் வெஹிக்கலும் கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தாச்சு. அதர்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ. ஓகேவா, அதர்ஸ் பார்க்கும்போது ஒரு 4 திங் வந்து பார்த்தோன்னா நம்ம பைகாட் பண்ணிக்கணும். ஓகேவா, அதர்ஸில் பார்க்கும்போது ஒரு 4 திங். ஓகேவா, இப்போது ஒரு எம்ப்ளாயிக்கு ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷனில் ப்ரொவைட் பண்ணுறாரா அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் இன்வெர்ட் சப்ளையும் அவுட்வர்ட் சப்ளையும் சேம் கேட்டகரியா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பென் வாங்குகிறேன், அந்த பெண்ணை அப்படியே விற்கிறேன். ஓகேவா, அது வந்து இந்த இது. ஓகேவா, இன்வெர்ட் சப்ளையும் அவுட்வர்ட் சப்ளையும் சேம் கேட்டகரியான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்வெர்ட் சப்ளை இஸ் அ பார்ட் ஆர் component of mixed or composite supply. For example, it's okay, ஃபஸ்ட்டு நான் இதை சொல்லி முடிச்சேன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளுக்கு வரேன். ஓகேவா, அப்போது இன்வெர்ட் சப்ளை இஸ் அ பார்ட் ஆர் காம்பனண்ட் ஆஃப் மிக்ஸ்டு ஆர் காம்போசிட் சப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தோன்னா நான் இந்த பென் கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பென் கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பெண்ணுக்கு ஆல்ரெடி இப்படி ஒரு பென் இருக்குது. இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ரீஃபில் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு இருக்கேன். அப்போது நான் இம்போர்ட் இதை பண்ணுறேன். ஓகேவா, இதை இம்போர்ட் பண்ணுறேன். அப்போது இந்த இம்போர்ட் பண்ணுறத நான் காம்போசிட் சப்ளை, அதாவது ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். இந்த பென் வாங்கினாலே இந்த ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன், எப்பயும் கொடுக்க போகிறேன். அப்போது இது இம்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் ஆஃப் இந்த சப்ளையில். அப்போது இது வந்து என்ன சொல்லுவோம், அதாவது இந்த ஆஃபர் வந்து எப்பயுமே கொடுத்தா, பர்மனெண்ட்டாக கொடுத்தா அது என்ன சொல்லுவோம், காம்போசிட் சப்ளைன்னு சொல்லுவோம். எப்போயாச்சும் கொடுக்குறோம், சீசனலாக கொடுக்குறோம், அந்த மாதிரி கேஸில் என்ன சொல்லுவோம், மிக்சட் சப்ளைன்னு சொல்லுவோமா. ஓகேவா, இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதர் எக்ஸம்ஷன். இதை தவிர அந்த அதர் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போது இதை பேஸ் பண்ணி ஐடிசி அவைலபிளாக இருக்கா இல்லையா. ஓகேவா, ஃபஸ்ட்டு கேஸில் மெம்பர்ஷிப் ஆஃப் கிளப்பு, அப்புறம் ஹெல்த்து, அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் சென்டர். ஓகேவா, இந்த 3 இதுக்கும் அதாவது ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷன்ஸ் கீழே ஒரு எம்ப்ளாயிக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த இதுக்கு ரிலேட்டடாக ஐடிசி கிளைம் பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ட்ராவல் பெனிஃபிட் ஏதாச்சும் கொடுக்குறாரு, அதே சேம் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பில் எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷனில் ஏதாச்சும் ஒன்று ப்ரொவைட் பண்ணால் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நான் ரெசிடென்ட் டேக்ஸபிள் பர்சன். ஓகேவா, இதில் இவர் என்ன பண்ண முடியும்னா, அதர் எக்ஸம்ஷன் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த அதர் எக்ஸம்ஷனில் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போது ஐபிஎல்லாம் நடத்துகிறாங்களா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யார் எடுத்துக்கலாம், இப்போ ஒரு ஏபி டிவிலியர்ஸ் வர்றான்னு வச்சுக்கோங்க இந்தியாவுக்கு. இப்போது ஏபி டிவிலியர்ஸ் வர்றாருன்னா அவர் வந்து பார்த்தோம்னா அவர் அதாவது இன் பர்சனாக அவர் தனியாக வரணும், அவரோட கிட் தனியாக வரணுமா, அந்த கிட்டு வந்து தனியாக வருமா, அப்போது அவர் கூட அதை கொண்டு வர முடியாது, அவர் தனியாக தான் கொண்டு வரணும். அந்த தனியாக கொண்டு வராத அந்த கிட் பேர் என்ன, இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். அந்த இது அந்த பேட் கிட்டெல்லாம் இருக்குல்ல, அது வந்து அந்த ஏரோப்ளைனில் வருதுன்னா அந்த மாதிரி கேஸில் அது என்ன சொல்லுவோம், இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். ஓகேவா. அப்போது நான் ரெசிடென்ட் டேக்ஸபிள் பர்சன் அவர் வந்து இம்போர்ட் பண்ணால், குட்ஸை இம்போர்ட் பண்ணால் அந்த மாதிரி கேஸஸில் ஐடிசி அவைலபிளாக இருக்கும். ஓகேவா. அதுக்கடுத்தது இன்கேஸ் ஆஃப் ரெண்டிங், ஹையரிங், அதுக்கடுத்தது இன்கேஸ் ஆஃப் ரெண்டிங், ஹையரிங், லீசிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல், அந்த மாதிரி கேஸஸில் ஃபஸ்ட்டு 3 இதுலேயுமே இந்த இது அப்படியே பார்த்துக்கோங்க. ஸ்டாச்சுட்டரி அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் இன்வர்ட் அண்ட் அவுட் வெய்டு வந்து பார்த்தோன்னா சேம் கேட்டகரி. அதுக்கப்புறம் பார்ட் ஆஃப் இன்வர்ட் சப்ளை வந்து பார்ட் ஆஃப் காம்பனண்ட் ஆஃப் மிக்ஸ்டு ஆர் காம்போசிட் சப்ளை. அதே இதுதான் நெக்ஸ்ட்டுக்கோ. ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபுட் அண்ட் பிவரேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பியூட்டி ட்ரீட்மெண்ட், அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதில் கவர் ஆயிரும். ஓகேவா. அதுக்கப்புறம் அவுட்டோர் கேட்ரிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல், அதாவது லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ், இதெல்லாம் இதில் கவர் ஆகும். ஓகேவா. லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இதில் கவர் ஆகும். இதில் அந்த ஃபஸ்ட்டு 3, இந்த 2 இதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு 3 இது. ஓகேவா. அப்போது நம்ம இப்போ என்ன பார்த்தோம், இப்போ வந்து பார்த்தோம்னா பிளாக்டு கிரெடிட்டில் அதர்ஸ் கேட்டகரியில் பார்த்தோம். அதில் 4 தான் தனியாக பிரித்து வச்சுருந்தோம். அதாவது ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷனில் எம்ப்ளாயி வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு. இன்வர்ட் சப்ளையும் அவுட்வர்ட் சப்ளையும் சேம் கேட்டகரி. இன்வர்ட் சப்ளை இஸ் அ பார்ட் ஆர் காம்பனண்ட் ஆஃப் மிக்ஸ்டு ஆர் காம்போசிட் சப்ளை அதர்ஸ் கேட்டகரின்னு பார்த்தோம். அதில் 5 இது பார்த்தோமா. அந்த மெம்பர்ஷிப் பார்த்தோம். மெம்பர்ஷிப் வந்து ஸ்டாச்சுட்டரி அப்ளிகேஷன் கீழே மட்டும்தான். அதுக்கப்புறம் ட்ராவல் பெனிஃபிட்ஸ், அது ஸ்டாச்சுட்டரி அப்ளிகேஷன் கீழே தான். அதுக்கப்புறம் நான் ரெசிடென்ட் டேக்ஸபிள் பர்சன், அது வந்து பார்த்தோன்னா இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் அப்போ மட்டும்தான் அந்த அதர் கேட்டகரியில் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹையரிங், ரெண்டிங், லீசிங் ஆஃப் மோட்டர் வெஹிக்கல் 3 கேட்டகரி வரும். அதர் எக்ஸம்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த லைஃப் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபுட் அண்ட் பிவரேஜஸ்ஸு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸு, அவுட்டோர் கேட்ரிங், இதெல்லாம் பார்த்தோமா. அதில் அந்த ஃபஸ்ட்டு அந்த 3 இது வரும். ஓகேவா. இதை கேட்டகரின்னு பார்த்தோம். அதில் 5 இது பார்த்தோமா. அந்த மெம்பர்ஷிப் பார்த்தோம். மெம்பர்ஷிப் வந்து ஸ்டாச்சுட்டரி அப்ளிகேஷன் கீழே மட்டும்தான். அதுக்கப்புறம் ட்ராவல் பெனிஃபிட்ஸ், அது ஸ்டாச்சுட்டரி அப்ளிகேஷன் கீழே தான். அதுக்கப்புறம் நான் ரெசிடென்ட் டேக்ஸபிள் பர்சன், அது வந்து பார்த்தோன்னா இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் அப்போ மட்டும்தான் அந்த அதர் கேட்டகரியில் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹையரிங், ரெண்டிங், லீசிங் ஆஃப் மோட்டர் வெஹிக்கல் 3 கேட்டகரி வரும். அதர் எக்ஸம்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த லைஃப் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபுட் அண்ட் பிவரேஜஸ்ஸு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸு, அவுட்டோர் கேட்ரிங், இதெல்லாம் பார்த்தோமா. அதில் அந்த ஃபஸ்ட்டு அந்த 3 இது வரும். ஓகேவா. இதை தவிர வேறு எந்த இது வந்தாலும் அது வந்து பார்த்தோம்னா எக்ஸம்டட். அதில் ஐடிசி நம்மளால் அவைல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம ஏதாச்சும் பண்ணுறோம், அந்த மாதிரி